ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் பிடிக்காதவங்களுக்கும் இந்தியன் டோனட்னு சொல்லி இந்த கிளேஸ்டு டோனட்டை கொடுத்து பாருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸ் ரெண்டுமே சேம் தான். இதோட டெக்ஸ்சர் டேஸ்ட்டு வேற லெவல். பாதுஷா இந்தியன் ட்ரெடிஷ்னல் டெசர்ட். எந்த ஃபங்க்ஷன்லையும் இந்த பாதுஷா இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாதுஷா நான் தீபாவளிக்காக செய்த யுனிக் ரெசிபி இன்று பிரஸ் இன்ஃபோ சேனலில் உங்களுக்காக. பாதுஷா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 2.5 கப்பு, சுகர் 2 கப், கர்ட் 1/4 கப், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், குக்கிங் சோடா 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், ஏலக்காய் 1 ஸ்பூன், பிஸ்தா தேவையான அளவு, சாஃப்ரான் 1 ஸ்பூன், கீ 1/4 கப், தண்ணீர் தேவையான அளவு, கடலை எண்ணெய் தேவையான அளவு. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பிரஸ் இன்ஃபோ சேனல் ஸ்பெஷல் வாவ் ஃபேக்ட். கீ. இந்த கீ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் செஞ்சு இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். கர்ட் விட்டமின் B6, கால்சியம், அயன், பொட்டாசியம் இது எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ண யூஸ் ஆகுது. பிஸ்தா லோடட் வித் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லலாம், ஃபைபர்ஸ் அண்ட் பொட்டாசியம். இது ஐ அப்புறம் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஏலக்காய் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. இட் கில்ஸ் மவுத் பாக்டீரியா ஆல்சோ. இப்போ பாதுஷா ரெசிபிக்குள்ள போகலாம். தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா. ஒரு சல்லடையில் 2.5 கப்பு மைதா, கொஞ்சம் சோடாப்பூ, கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் செஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மாதிரி சலித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1/4 கப் நெய், 3 ஸ்பூன் சுகர், கர்ட் 1/4 கப் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் செய்யணும். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி இதை மாதிரி கையாலேயே ரொட்டேட் பண்ணி ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ சலித்து வச்ச மாவை இந்த கீ மிக்சரில் சேர்த்து இது மாதிரி அப்படியே உதிராக மிக்ஸ் செய்யுங்க. ரொம்ப டைட்டாக பண்ணிடக்கூடாது. இது மாதிரி மாவு உதிராக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அழுத்தி பிசையாமல் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செஞ்சாதான் நல்ல ஏரேஷன் ப்ராசஸ் நடந்து பாதுஷா சாஃப்டாக ஃப்ளேக்கியாக வரும். இப்போ கையில் ஒட்டாமல் இது மாதிரி சாஃப்டாக மாவு திரண்டு வந்தவுடன் லிட்டை க்ளோஸ் செஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுறணும். இப்போ அந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 கப் சுகரை சேர்த்து கொஞ்சமாக அது முழுகிற லெவலுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கம்பி பதம் வந்தவுடன் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை அதில் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்பு சுகர் கிறிஸ்டலைசேஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ 20 நிமிஷம் ஆன பிறகு இந்த மாவை இது மாதிரி ரோல் செய்யணும். ரோல் செஞ்சு ஃபஸ்ட்டு சின்ன உருண்டையாக பீசஸ் போட்டு வச்சிடலாம். ஒரு உருண்டையை எடுத்து நல்லா இதே மாதிரி 2 கைக்கும் இடையில வச்சு நான் செய்கிற மாதிரி ஃப்ளஃபியாக சாஃப்டாக உருட்டுங்க. இதே மாதிரி உருட்டணும். நல்லா ஃப்ளஃபியாக வருதா? இப்போ தட்டையாக்கி நடுவில் ஒரு ஃபிங்கரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். சுகர் சிரப் உள்ளே போய் என்ட்ராகி நல்லா ஜூஸியாக டேஸ்டாக இருக்கும். பின்னாடி சைடும் இதே மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு ஒவ்வொரு பீஸையும் ரெடி செஞ்சு வச்சிருங்க. இன்னொரு முறை எப்படி உருட்டுறேன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. சாஃப்டாக அப்போ தான் பாதுஷா கடையில் கிடைக்கிற மாதிரி வரும். இதே மாதிரி செஞ்சு எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு தான் உடனே ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிடணும். இப்போ ஆயிலை சூடு பண்ணி
நல்லா சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும்போதே ஒவ்வொரு பாதுஷாவா ஆயில்ல கேர்ஃபுல்லா போடுங்க. ஒவ்வொன்றா சைடில் கையில் தெறிக்காத மாதிரி கேர்ஃபுல்லாக போடுங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே வடை மாதிரி மேலே பாதுஷா மிதந்து வந்த பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. வெயிட் போட்டுட்டு ஓடிடாதீங்க. ஈவனாக கலர் வந்து உள்ளே வேகணும்னா கவனமாக பாதுஷா உடையாம இதே மாதிரி மிக்ஸ் செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆயிலில் அந்த சத்தமும் அடங்கிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பாதுஷாவா டிஷ்யூ பேப்பரில் ஆயில் அப்சார்ப் ஆகிற மாதிரி வச்சு இதை மாதிரி ஆற விட்டுருங்க. இப்போ எல்லா பாதுஷாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா ஆறவும் விட்டாச்சு. இப்போ சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆறி இருக்கும். ஸோ அதை லைட்டாக ஹீட்டப் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ ஹீட் ஆன பிறகு ஒவ்வொரு பாதுஷாவா சுகரில் போட்டு நல்லா சுகர் கோட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்தா, அப்புறம் கொஞ்சம் சாஃப்ரான். ஒவ்வொரு பாதுஷாவா ஒவ்வொரு நிமிஷம் ஆன பிறகு எடுத்து ஒரு பவுலில் வச்சு சுவைத்தால் ஆஹா தேவாமிர்தம். பாருங்க எவ்வளவு ஜூஸியா ஈஸியா பிரேக் ஆகுது. உள்ள லேயர்லாம் தெரியிற மாதிரி சும்மா சூப்பரா யம்மி பாதுஷா ரெடி. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள். இதோட லட்டு ரெசிபி, அதிரசம் ரெசிபி இதெல்லாம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதையும் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு யூனிக் ரெசிபியுடன் சந்திக்கிறேன். பிரியங்களுடன் பிரசன்னா.